டைட்டானிக் படத்துல நான்டா அட்டி போட்டு கிளம்பியாச்சு அவ்வளவுதான். உள்ள இருந்து வரணும், என்ன பண்றது? போயிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் மச்சான் எல்லாரும் முன்னாடி. guys பீச்சுக்கு போறோம் guys. என்ன பண்ணிட்டீங்க? என்னாச்சு? இருக்கா வேற லெவலில் இருக்கு பீச்சு, சூப்பரா இருக்கு. நாங்கள் வந்து எப்பயோ வந்துட்டோம் பீச்சுக்கு. வந்து நாங்கள் எப்போ சொத்திக்குப்போம் பீச்சு நாங்கள் எப்பயோ வந்துட்டோம். அவனுக்கு வரானுங்க வழி தெரியாம அப்புறம் விஸ்வாவும் வேறான் ரிஸ்வானும் வரானுங்க பாருங்க. அப்பா பாருங்க நித்ரா கைவிலாகர் ஒண்ணுக்கு பாருங்க. இந்த பீச் வந்து இதுலதான் போகணுமா? வண்டியில போகணும்னு சொல்லிட்டு தான் சொன்னீங்க. ஆனா வண்டியில வந்து போக முடியல. இல்ல அந்த படம் பேர் என்னதுடா? தனுஷ் கூட 2 இருப்பாருப்பா. 2 அவன் பல படத்துல 2 இருக்காங்க. அது இல்ல, எனக்குள்ள 1000 வலிகள் இருக்கு, அதனால ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஐயோ என்ன படம்டா இது? அந்த படத்தை வந்து இங்கதான் எடுத்துட்டாங்க. அந்த படம் பேர் என்ன? இங்க எடுத்தாங்க. இங்கதான் அந்த படம். அசுரம் படமா? அசுரனா ஒரே ஒரு ஊருக்குள்ள 2 ராஜா. எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல. இதுல வீராசுரான்னு ஒரு படம். அதுவா? படம் பேர்ல அது. இரு படம் பேர் என்ன? படம் பேர் என்னடா? அடங்காத ராயனா போடாதடா தானா வரணும்டா. போடாதடா அப்பா பேசுனே அப்படியே யோசினே. பாத்துப்பா நம்ம போற நேரத்துக்கு தான் நம்ம இந்த ஆண்டவன் வந்து முன்னாடி லாரி விடுவான் போல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இந்த பீச்சு, சூப்பரா சொல்லணும். நல்லா இருக்கு இந்த பீச். வந்து எப்படி சொல்றது, அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பீச்சை பாக்குற மாதிரி இருக்குல்லடா, சூப்பரா இருக்கு. முன்னாடிலாம் வந்து பசங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைங்க தான் வராங்க போல. பாட்டிலோட வரானுங்க பசங்களாம். வேற மாதிரிங்க உண்மையிலுமே சொல்றேன். லொக்கேஷன் ஆனால் சூப்பரா இருக்கு. நம்ம சத்யா மச்சான் தான் கூப்பிட்டு வந்தான், நம்ம கிளாஸ் பையன். 10 வருஷமா என் கூட தான் படிக்கிறான். காலேஜ்லேயும் வந்து அறுக்கிறான் போட்டு. அவன் தான் கூப்பிட்டு வந்தான் நம்ம பீச்சில். இந்த மாதிரி ஒரு பீச் இருக்குடான்னு சொன்னான். சரி வாடா, சும்மா நம்ம ட்ராவலரா சும்மா சாரிண்ணே போயிட்டு சரி விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். உண்மையிலுமே பேக்கெல்லாம் பாருங்களா, சுத்தமாக சூப்பராகவே இருக்குது. நல்லா அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு. ஆமாப்பா சீக்கிரமா போய் எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க சத்யா? முறுக்கிறாரு வண்டிய, சூப்பரா இருக்கா டேய் சத்யா. அண்ணன் வேற பாவம். அண்ணா பீச் இங்கேண்ணே. ஓகே நன்றி, தேங்க்யூ. இது வந்து ஓட்டி பீச் இப்படிதான் வரணுமாடா? நம்மளே இப்பதானே வரோம். பீச் வந்து என்ன பண்ணிட்டீங்க? என்னாச்சு? பாருங்க ப்ரோ, எல்லாம் மாட்டிச்சுன்னா வண்டி எடுக்கணும்னா உள்ள இருந்து வரணும், என்ன பண்றது? வாங்க போயிட்டு வீடியோ. நம்ம வண்டி மச்சான், நம்ம வண்டி அங்க அவர் வண்டி மாதிரி எப்படி சூப்பரா இருக்கு. வண்டி போட்டோ எடுக்கணும். இறங்கு. ஸோ நம்ம வந்து போறோம். இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணில் கிராஸ் பண்ணி போவோம். சத்யா ரெடியா? சத்யா வந்துட்டேன். ஆனா வந்து இந்த பக்கத்துல இருந்து எப்படி அந்த பக்கம் கொண்டு வருதுன்னு தெரியல. நம்ம வண்டி எப்படியா கொண்டு வந்துடுறேன் பாருங்க. நம்ம டிடிஎஃப் வாசனோட ஃபேன் நானு, டிடிஎஃப் வாசனோட தம்பி நானு. Few moments later. நான்டா என்ன பண்ற? யார் பெரிய அத்லட் நீ பார்த்தலாமா? பார்க்கலாமே வாயா. என்ன சொன்ன பயமா இருக்கு. பாருங்க மக்களே, பாறை மேலே ஓடணும். போய் பாறை மேலே ஏறி ஓடணுமா?
வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் வந்து வெளியில் எல்லாத்தையும் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் படிக்காமல் இருந்துட்டு வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் பசங்க கூட இருந்தோம்னு வச்சிங்களேன் அது ஒரு தனி ஃபீல். அது வந்து யார் யாரெல்லாம் அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இருக்காம. கிருட்டி கௌஷிக் மாதிரி சிலுமஷம் விஸ்வா அவர் பேரு. நிறைய ஆகுங்க. அவர் வந்து 6 பாட்டுக்கு ஆடுறாரு. 6 10க்கு 10 அந்த பாட்டுக்கு ஆடுறாரு. ஏய் தமிழே ஆனா நோ நம்ம இங்க நின்று பார்த்தோம்னு வச்சிங்களேன் ஒரு 360 டிகிரி கிட்ட எல்லாமே தெரியும். ஃபுல்லாகவே எல்லாமே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் எடுப்பாங்கல்ல, அந்த க்ரூட் ஆயில் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அந்த எடுக்கிறது அந்த கப்பல் வந்து அதை காமி மச்சான். அது ஒரு சூப்பராக இருக்கு பாரு. ராஜன் ராஜன் வடச்சென்னை ராஜன் டைட்டானிக் பூந்திர போடுறா. நான் இப்போ டைட்டானிக் படத்துல அவ பேர் என்ன ஜோவா ஜாக்கா ஏதோ ஜாக்கோ குயினா அப்படியே ரோஸா எனக்கு தமிழ் சத்தியமா சொல்றேன். ஜாக்கு நேரம் பொணமா இருப்பாரு. போனாய்த்தனமா பண்ணிருக்கான். டே விஸ்வா வேணாண்டா இறங்குடா. இறங்குடா நரேஷ் நவுரா. டேய் நவுரா மேலே ஜிம்முக்கு வராமல் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க மச்சான். இங்கே மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் ஒரு ரகத்தில் வந்து நிற்கிறானுங்க. தமிழே தேவையில்லாத வேலை வாயா எல்லாரும் இங்கே ஒன்று ஊன்ட்டேன்னு வச்சுக்கேன். உன்னை வீட்டிலலாம் எடுத்துன்னு போய் சேர்க்க முடியாது. என்னால் ஹாஸ்பிட்டல் சேர்த்து நான் விட்டு போயிடுவேன். வாடான்னு ரிஸ்வானை சைட் அடிக்கிறேம்மா. ரிஸ்வான் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி என்ன பண்ணுறது. அவனை ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டாங்க. அவனை பண்ண முடியாது. ஆனால் அங்கேருந்து வந்தோம் இப்போ அங்கேருந்து வந்தோடனே 2 பேரையும் காணோம். இப்போ அவனுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. அது உள்ளார பீச் உள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணுமா வாங்க நம்மளே கொஞ்சம் கண்டுபிடிப்போம். அவர் கேவலமா கண்டுபிடிச்சு கேவலமா மாட்டிக்கிட்டானுங்க பாருங்க. இன்னொருத்தங்கடா பாத்தீங்கன்னா நீ வந்து கடல்ல வந்து எப்படி சமாளிக்க வாழ போறேன்னு கத்து கொடுக்குறேன். பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். கையை கொடுக்க உங்களுக்கு நாங்க இருக்கோம். எங்க டீம் இருக்கு. டீம் இருக்குங்க. நம்பி இருக்கலாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்து கடல் இல்ல பீச்சுக்கு வந்து இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல்ல ஆமா கண்டிப்பா பீச்சுக்கு வந்து காலை நினைக்காம போது நாங்க மட்டும்தான். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான vlogக்கு மறக்காம கவி vlogger பேஜ் வராதீங்க அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அது பெல் பட்டன் இல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் ஒன்று இருக்கு தெரியுமா. இதோட பண்ணீங்க லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்க ஆள் பேரு சொல்லுங்க. இந்த பீச் வந்து ஏறி விட்டு போட்டோ எடுத்து வீடியோ போடுறோம். அவங்க ஆள் பேர் என்னன்னு சொல்லட்டுமா? சொல்ல வேணாம். சரிங்க இதோட முடிச்சிக்கலாம். டாடா பை பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.